தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசு அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் நேரத்துக்கு வணக்கம் சார். இன்னைக்கு சனிக்கிழமை சுற்றுப்பயணத்தை விஜய் 3வது கட்டமா தொடங்கி இருக்கிறாரு. எல்லா ஊடகங்களுமே இந்த விஜய் சுற்றுப்பயணத்தை மட்டுமே முழுவதுமா போக்கஸ் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, திட்டமிட்டு ஒரு நடிகரை தமிழ்நாட்டின் நாடாளும் முதல்வர் பொறுப்புக்கு அரியணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு சிலர் தமிழ் மண்ணை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை நேசிக்காத சக்திகள் திட்டமிட்டு விஜயை நடிகரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இது மாதிரியான ஒரு பரப்புரையை நாட்டு மக்கள் மத்தியில் செயற்கையாக ஊடகங்கள், அதாவது இப்ப அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களை கூட அளவுக்கு அதிகமான விளம்பரத்தை இப்ப நீங்க சொன்ன மாதிரி போக்கஸ் பண்றத நம்ம பார்க்கிறோம். பொதுவா ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள், மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் கூட அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வெளிச்சம். மக்களுக்காக வாழ்நாளெல்லாம் தொண்டு செய்து மரணித்து போனவர்கள், சொத்தை சுகத்தை இழந்தவர்கள், உடல் நலனை கூட துறந்து உயிரையே தந்தவர்கள், எத்தனையோ துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் கிடைக்காத வெளிச்சம். அதாவது மருத்துவர், வழக்கறிஞர், நீதித்துறையில, விளையாட்டுத்துறையில, கல்வி ஆசிரியர் பணியில, விவசாயத்துறையில, அரசு பணியில, நெசவு தொழில, பல்வேறு பணிகள்ல கோடிக்கணக்கான மக்கள் நாளெல்லாம் பல சாதனைகளை செய்தாலும், அவர்களெல்லாம் பல்வேறு மனிதாபிமான உதவிகளை செய்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வெளிச்சம் ஒரு சுயநலவாதியாக இருக்கிற, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டின் மீது, மக்களின் மீது எந்த பற்றுறுதி இல்லாத, வெறும் திரைப்படத்தில் பல கோடி 100 ரூபாய்களை ஊதியமாக பெற்று சுகபோகமாக வாழுகிற மாளிகையிலே, கோபுரத்திலே வசிக்கிற அப்படிப்பட்ட ஒரு நடிகர்களை கொண்டுட்டு வந்து இப்பொழுது மக்கள் தோழனை போல காட்டுகிறது. அதே மாதிரி அந்த காட்சி அல்லது திரைப்படத்தில் வந்ததெல்லாம் உண்மை என்று நம்புகிற இந்த தமிழ்நாட்டினுடைய பெரும் கூட்டம், அறியாமையில் இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், ஏழை மக்கள், அரசியல் அறியாமையில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுதும் அவள் திரையரங்குகளுக்கு எப்படி சென்று ஒரு நடிகனை ஆராதித்து கோயில் கட்டி பாலாபிஷேகம் செய்து இந்த மனித அறிவுக்கு முரணான எல்லாவற்றையும் செய்து தமிழ் சமூகத்தின் தாழ்வுக்கு, அவமானத்திற்கு இவர்கள் எல்லாம் நமக்கு வடிவமாக இருக்கிறார்களோ, அதே இதில் இப்பொழுது கட்சியை ஆரம்பித்த விஜய், அதே விஜயை முதலமைச்சராக்குவதற்கும் இந்த ஆதிவாசிகளை போல, காட்டுவாசிகளை போல மூடர்களாக இந்த தமிழ் சமுதாயம், இன்னும் சொல்ல போனால் கல்வி கற்ற கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் அலையலையாய் இப்படி பாலும் வெயிலிலே, கொளுத்துகிற வெயிலிலே அந்த சாதாரண நடிகன் தனி விமானத்திலே வருகிறார், சொகுசான மிகப்பெரிய குளிர்சாதன வாகனத்திலே வருகிறார். அவரை பின்தொடர்ந்து சுட்டெரிக்கும் வெயிலில் செருப்பு கூட இல்லாம நடந்து இந்த காட்டு கூட்டம் ஓடுறதை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு நல்ல கைமையா இருக்காரு. 100 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இப்பொழுதும் அவர் படுக்கையில் இருந்த பொழுது கூட மக்களை நேசிப்பவர், பாட்டாளியை நேசிப்பவர். நெடுமாறன் ஐயா இருக்காங்க, வாழ்நாளெல்லாம் உழைச்சவங்க. அப்படியெல்லாம் அவங்களுடைய ஒரு பேட்டி கூட நம்ம பெரிய அளவில் இந்த சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தல. நல்ல கண்ணையாவெல்லாம் பல தேர்தல்களை போட்டிட்டு ஒரு முறை கூட வெற்றி பெறவே முடியவில்லை. அப்படி பல தலைவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம விஜய் ஒரு நடிகர் இப்படி நாட்டு மக்கள் கொண்டாடி அந்த பிரச்சார வாகனத்தையே தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வருகிறதை பார்த்தா நமக்கு எல்லாம் பெரிய அவமானமா இருக்கு. ஆகவே ஒரு தத்துவ அரசியலுக்கு, சித்தாந்த அரசியலுக்கு, தமிழ் இன மொழி மீட்சிய அரசியலுக்கு, ஒரு எளிமையான நேர்மையான அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை, ஒரு சொகுசான ஒரு கார்ப்பரேட் அரசியலை திட்டமிட்டு விஜய் தமிழக வெற்றி கழகம் நடத்துகிறது என்பதை தான் இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகிறது. இதை கண்டிப்பதற்கு உலகத்திலேயே தனியரசை தவிர அல்லது இந்த தொடர்ந்து இந்த முறையை நாம இது அறிவியலுக்கு முரணான, உண்மைக்கு முரணான, ஜனநாயகத்திற்கு முரணான, மக்களாட்சி தத்துவத்திற்கு முரணான, பலகட்சி ஆட்சி முறை அமைவுகளுக்கு முரணான இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் குவிக்கிற ஊடக தர்மத்துக்கும் இது எதிரானது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி தனியரசு பேசுறோம். அதுல மக்கள் பெருமளவு நம்முடைய கருத்தையும் ஏற்கிறாங்க. ஆனாலும் பெருமளவு மாற்ற முடியலைங்கிற வருத்தம் எனக்கு உண்டு சம்பத். சார், உண்மையிலேயே அந்த கூட்டம் இருக்குதா சார்? ஏன்னா ரசிகர்கள் வராங்க, வேடிக்கை பார்க்குறவங்க வராங்க, முக்கியமாக ஓட்டு இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க. ஆனால் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ காண கிடைக்காத கூட்டம் மாதிரி கூட்டம்னு போட்டு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாகவே மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே சார். இல்லை, அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு விமான நிலையத்திலேயே மத்திய அரசாங்கம் இவருக்கு ஒரு செல்ல பிள்ளையா இருந்து இவரை அங்கேயே டிசைன் பண்ணுறாங்க. தனி விமானம் அப்புறம் உண்டு. அப்புறம் விமானத்தில் இருந்து இறங்கி இவர் நடந்து வர்ற காட்சிகள் திரைப்பட காட்சிகளை போல படமாக்கப்படுகிறது. அது ஊடகத்துக்கு தரப்படுகிறது. அப்புறம் விமான நிலையத்தையே பொதுக்கூட்ட மேடையாக, மாநாட்டு திடலாக பயன்படுத்துவதற்கு வேற யாருக்கும் இல்லாத அனுமதியை
விஜய்க்கு தர்றாங்க. மத்திய அரசனுடைய உளவு பிரிவு, பாஜக, ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாத ஒருவரை எப்படியாவது முதலமைச்சராக்கணும். ஒரு தத்துவ வேட்கை இல்லாத ஒரு நடிகர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அப்பதான் தமிழ் மண்ணில் தமிழ் இனத்திற்கான, மொழிக்கான, தமிழ் நிலத்திற்கான அரசியலை ஒரு கோட்பாட்டு அரசியல் இங்க பரவி விடாமல் பாதுகாப்பதற்கு ஒரு பிழைப்புவாத நடிகர்களை, ஒரு சொகுசு மனிதர்களை கொண்டு இங்க வைக்கணும். ஆகவே அது நீண்ட காலமா தமிழ்நாட்டில் மட்டும் அந்த சூழ்ச்சி நடக்கிறது. அந்த சூழ்ச்சியினுடைய ஒரு கருவிதான் இப்பொழுது மோடி, அமித்ஷா அரசோட ஏவப்பட்டிருக்கிற கருவிதான் நம்ம விஜய்னு நம்ம பல நாள் பார்த்தோம். விஜய் மோடி எதிர்க்க மாட்டார், பாஜகவுடைய கருத்துக்களை இருக்க மாட்டார், வெறும் கொள்கை எதிரின் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கருத்தியலை, தமிழ் தேசிய கருத்தியலை, ஜனநாயக கருத்தியலை, அதனுடைய ஆட்சியை இங்க கடுமையா கூர்மையா தாக்கி மிகப்பெரிய அவமானங்களை எல்லாம், அபாண்டமான எல்லாம் நீங்க ஆட்சியாளர் மீது, முதல்வர் மீது, தளபதி ஸ்டாலின் மீதெல்லாம் இவர் தொடர்ந்து ஒரே ஒரு இலக்கா தன்னுடைய எதிரியா திமுக திராவிட மாடல் அரசையும் திமுக தலைவர் ஸ்டாலினை மட்டும்தான் இவர் தாக்குறாரு. முதலமைச்சரை மட்டும்தான் ஸ்டாலினை மட்டும்தான் தாக்குறத நம்ம பார்க்கணும். அப்ப பாஜகவினுடைய வேலை என்ன? பாஜக உலகத்திலேயே ஒரே கோட்பாட்டு எதிரி தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய அரசை நடத்துகிற திமுக கட்சி, அதனுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதைதான் இப்ப நீங்க இப்ப விஜய் செய்யறாரு. அப்ப விஜய் ஒன்றிய அரசு திட்டமிட்டு அவரை இப்படி எல்லாம் ஒரு பெரிய தலைவனா காட்டுறாங்க. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த வண்டி போகுதுன்னா அந்த வண்டியை சுத்தி ஒரு 100 இளைஞர்கள் வர்றாங்க, 200 இளைஞர்கள் வர்றாங்கன்னா அந்த 200 பேர் தான் அந்த 15 கிலோமீட்டர் அந்த வண்டியை தள்ளிட்டு போறதை பார்க்கணும். அந்த வண்டிக்கு இன்ஜின் இருக்குது, எரிபொருள் எல்லாம் இருக்குது, அதுவே விட்டாலே போகும். ஆனாலும் இவர்கள் அந்த வண்டியை பிடிச்சிட்டு முன்னாடி அந்த வண்டி வேகமா போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 2 வண்டி, அப்படியே அந்த வண்டி வேகமா போனாலும் இவருடைய அந்த பிரச்சார சொகுசு வாகனம் அந்த வண்டி வேகமா போனாலும் அதை தடுத்து நிறுத்தி மெதுவா போறதுக்கு ஊடக கேமராவோட போய் அந்த வண்டியை மறித்து மெதுவா கூட்டி அழைச்சிட்டு போறதை பாக்குறேன். அப்ப இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அல்லது இவர் விரும்புகிற மக்களை நேசிக்கிற ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் இப்படி வெயில்ல நடந்து வர்றாங்களேங்கிற எந்த கவலையும் கூச்சமும் விஜய்கிட்ட நான் பார்க்கவே இல்லை. நீங்க இந்த போக்குவரத்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையை லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிற பொது பாதையை நம்ம வழிமறித்து போக்குவரத்துக்கு இடையூறா போறோம் அப்படிங்கிற அந்த பயமும் கூச்சமும் இல்லை. அப்ப தெருவெல்லாம் நீங்க எங்க வேணாலும் கூட்டம் போட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம், கொடி கட்டிக்கலாம், எத்தனை மணி நேரம் வேணாலும் போக்குவரத்தை தடுத்து வச்சுக்கலாம், ஒரு வழக்கு கூட கிடையாது. அப்ப பத்திரிகைகளும் ஊடகங்களும் இதை மக்கள் வெள்ளத்தில் மிதந்தார்னு போடுறாங்க. அதாவது இப்ப நாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இந்த மாதிரி அராஜகம், இது விதிகளுக்கு புறம்பா பண்றாங்க, அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு எங்க மேல நெகட்டிவா தப்பா பண்ணுவாங்க ஊடகங்களும் பத்திரிகையெல்லாம். ஆனா நீங்க விஜய் ஒரு 24 மணி நேரம் நீங்க சாலைகளை மறித்தாலும், விமான நிலையங்களுக்கு போறவங்க, தொடர்வண்டி விமானங்களுக்கு போறவங்க, ஆலய வழிபாட்டுக்கு போறவங்க யாரை தடுத்தாலும் அவர் திருச்சி ஸ்தம்பித்தது, நாகை குலுங்கியது அப்படின்னு போடுறாங்க. இப்ப மயிலாடுதுறை, திருவாரூர் அப்படின்னா நீங்க அதை அப்படியே 4 தேர் வருகிற 4 வீதிகளிலும் மக்கள் கூட்டத்தில் மிதந்து வருகிறார் அப்படின்னு போடுறாங்க. திருவாரூர் தேரை விட கூட்டம்னு சொல்றாங்க சார். இல்ல, அதை விட கொடுமை. இப்ப மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருது. ஆனா இப்ப இங்க நீங்க 10 நிமிஷத்தை மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலே ஆட்சி மாத்திரம் சொல்ற இந்த காட்டுக்கூட்டம் விஜய் வர்றாருன்னா 10 மணி நேரம் மின்சாரத்தை தடுத்து வச்சாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வாயை திறக்கிறது இல்லை, யாரும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனா நீங்க அதாவது தனியாருடைய மரங்கள் மேல ஏறி தென்னை மரம் எல்லாம் குருத்தெல்லாம் உடைஞ்சு கிடக்கு, ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவர் முழுக்க பழுதடைந்து கீழே விழுந்துருது. இதுவரைக்கும் ஒரு புகார் கூட அங்க கொடுத்து யார் மேலே நடவடிக்கை எடுக்கல நாகப்பட்டினம். இதே நாங்க போயிருந்தா இந்நேரம் கைது குண்டாசு வரைக்கும் போயிருப்பாங்க. பொது சொத்துக்கு சேதம், தலைவர் தனியார சுட்டிட்ட அப்படின்னு போட்டிருப்பாங்க. திருமா உள்ளிட்ட, வேல்முருகன் உள்ளிட்ட, சீமான் உள்ளிட்டன்னு போட்டுட்டு எங்களை ஒன்னா போட்டு மற்றவங்களை சேர்த்துவாங்க. ஆனா விஜய் மட்டும் சொகுசா தனி விமானம், கேரவன், ஒரு 3 நிமிஷம் பேசுறது, அதுல 2 நிமிஷம் யாரோ எழுதி கொடுத்தது பேசுறது, மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போகிற வரைக்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில லைவ் போடுறது. மக்களின் அப்பாவி மக்களை, பாமர மக்கள் மத்தியில ஒரு மாபெரும் தலைவனை போல செயற்கையாக விஜயை திட்டமிட்டு அரசுகள் காட்டுகிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது சாத்தியம், கேரளாவில் இல்லை, இந்தியாவின் பிற எந்த மாநிலத்திலும் இல்லை, உலகத்திலேயே இல்லையா. ஆகவே இந்த தொன்மை வாய்ந்த அறிவு சமூகமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்கள் இது மாதிரி எங்க பிறந்தார் வளர்ந்தாருன்னே விஜய் யாருக்கும் தெரியாது. விஜய் எந்த ஊர்னு யாருக்கும் தெரியல. அந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் எந்த ஊர்னு முகவரி கேட்டா யாருக்கு உளவு பிரிவுக்கே தெரியல. 100 பவுன்சரை வச்சுக்கிட்டு தன்னுடைய ரசிகர்களிடமிருந்து பாதுகாக்கிறதுக்கே பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு ஓடுறத பார்க்கணும். அப்ப நீங்க ராணுவத்தோட சண்டை போட்டு ஜெயிக்கிறவரு இங்க ஏன் ரோட்டுக்கு வந்தா மட்டும் எல்லாம் கதவை மூடிக்கிட்டு கிரீஸ் எல்லாம் மூசிக்கிட்டு பவுன்சரை ஒரு வெளியாடுகளை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் அப்படி ஒரு பாவமா ஒரு 35 கிலோ வயசான ஆள் ஏன் பல பயந்து வர்றாங்க? இதெல்லாம் தனியரசு தவிர வேற யாரு கேட்கிற நாட்டுல. ஆனா தனியரசுக்கு இந்த ஊடக வெளிச்சம் இருக்கா? இல்ல. இப்ப நம்ம தமிழகத்துல ஒரு நடுநிலையோடு இந்த
இந்த இந்த ஊடக சுதந்திரம், ஜனநாயக சுதந்திரத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம். நம்ம ஒரு 10,000 பேர் பார்ப்போம், 50,000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 பேர் இதை நம்ம இந்த செய்தியை கடத்தலாம். ஆனா அது 8 கோடி மக்களுக்கும் உலகம் முழுக்க பரவி வாழுகிற மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்துக்கிட்டையும் அந்த செய்தி போய் சேர்றதை பார்க்கிறேன். ஏன்னா ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் ஆட்சிக்கு வரலாம், தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அல்லது இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சியை துவக்கலாம், பரப்புரை நடத்தலாம், தேர்தலில் நிற்கலாம், வாக்குகளை பெறலாம், அதிகாரத்துக்கு வரலாம். நம்ம அந்த பார்வையில இவர் மேல விமர்சனத்தை வைக்கல. ஆனா ஒரு நிமிடம் கூட ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்காத விஜய் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு 6 மாதத்திற்கு முன்பு கட்சியை துவக்கி 2 மாநாடுகளை நடத்தி 3வது பரப்புரையில் 6 மாதத்தில் முதலமைச்சர் அரியணை நோக்கி நேர் கோடம்பாக்கம், சாலிகிராம், படையூர் திரைப்பட ஸ்டுடியோக்களில் இருந்து, சினிமா கோட்டாயிலிருந்து நேரா ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு நாடால வர்றேன்னு சொல்ற அந்த ஆசை, பேராசை இருக்குல்ல, அதுதான் பிழையானது. திரை அரங்குகளில் அப்பாவி மக்களை, தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி மிகப்பெரிய பணக்காரராக, கோடீஸ்வரராக 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி சொத்துக்களுக்கு உரிமையாளராக மாறிய இந்த விஜய் இப்பொழுது அரசியல் அரங்கத்தில் தொண்டர்களாக, ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி மீண்டும் அந்த மக்களை சுரண்டி அரசியல் ஆதாயத்தை பெற்று அதன் மூலமாக சொகுசான தன் வாழ்க்கையை தொடர திட்டமிட்டு விஜய் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக வருகிறார் அப்படின்னு நம்ம அந்த விமர்சன பார்வையை, நமக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை, கருத்துரிமையின் அடிப்படையில் அந்த பார்வையை பதிவு செய்யணும். இன்னும் அந்த பணக்கார அரசியல், மேட்டுக்குடி அரசியல், ஏழைகளை பார்ப்பது, ஏழைகளை தொடுவதே தாழ்வு என்று கருதுகிற ஒரு பெரிய நாட்டாமை போல, ஜமீனை போல ஒரு உயர்ந்த மேட்டுக்குடி மனப்பான்மையில் அரசியலில் வளம் வருகிறார் என்பதனால் நம்ம விஜய் நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம நாட்டு மக்களை கேட்டுக்கிறோம். கண்டிப்பா சார். இப்போ இவரு ரொம்ப ஊதி பெருசாக்கப்படுறாரு சார். ஏன்னா இப்பவே அதுக்குள்ளாரியே அவர் 25%, 30% நல்லா சொல்றாங்க. இப்போ நாகையில கடந்த முறை அவர் பேசினாரு, அவருடைய தரவுகள் சரியா இல்லை, அவர் பேசுனதை அந்த நாகை எம்எல்ஏ ஆளூர் சானவாஸ் அவர்கள் கடுமையா எதிர்த்து பேசினாரு, அதோடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தினார். இவருடைய பேச்சு அடிப்படையில ஒரு தரவுகள் அடிப்படையில் இல்லையே சார். எம்ஜிஆர் காட்டுறாரு, பெரியாரை காட்டுறாரு, அண்ணாவை காட்டுறாரு, அப்புறம் அந்த தொகுதியோடைய ஒரு 4 பிரச்சனை, ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசுறது, இதையே ஒரு போக்கா கடைபிடிக்கிறாரு. இன்னைக்கு கரூர், நாமக்கல், குறிப்பா திரு தனியரசு உங்களுடைய கொங்கு பெல்ட்ல அவர் வந்திருக்கிறாரு. அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இல்ல, நல்ல கேள்வியா. இப்ப நீங்க இப்ப திருச்சி, நாகை, திருவாரூர் மாதிரி அல்லது மதுரை, விக்கிரவாண்டி இல்லாம மேற்கு மண்டலத்தில் நடைபெறுகிற ஒரு வெளிப்படையான பொது நிகழ்ச்சி, பொது இடத்துலன்னா அது இந்த நிகழ்ச்சி தான், நாமக்கல் தான். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம யூகித்தது போலவே மற்ற மண்டலங்களில் இருப்பதை போல விஜய்க்கு இங்கு பெருமளவு ஆதரவு இல்லை, பெரிய அளவுல கூட்டம் இல்லை, வாகனம் மிக இலகுவா வேகமா வந்திருக்கு. இருந்தாலும் அந்த ரசிகர்கள் பல பகுதிகளில் இருந்து வழக்கம் போல விஜயை பார்ப்பதற்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து வருகிற அந்த ஒரு தீவிர ரசிகர் கூட்டம் அல்லது தொண்டர் கூட்டம்னு சொல்ற ஒரு 1000 பேர் அதுக்கு எங்க போனாலும் வருவாங்க. அது தனியரசுக்கே கணிசமான பேர் வருவாங்கன்னா அது விஜய்க்கு வருவதில் நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா இதே அந்த கூட்டம் தான் இப்ப நாகையில் இருந்த கூட்டம், திருச்சியில் இருந்த அதே கூட்டம் தான் இப்ப இந்த சுற்றிலும் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட விஜய் இதை ஒரு ஷூட்டிங்கா தான் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், திரைப்பட துறையில் இருந்தவர்கள், அவர்கள் தான் இப்ப இந்த அரசியல் காட்சியையும் இந்த ஷூட்டிங்கையும் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வண்டிகள் தான் வர்றாங்க, அந்த டீம் தான் வேலை செய்யறாங்க. அப்ப இவருக்கு பின்னாடி இது தேர்தல் பரப்புரைக்கான அந்த இப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி, ஆதவலா இருந்த மாதிரியான ஒரு டீமும் வேலை செய்கிறாங்க. அப்போ தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் இதில் திட்டமிட்டு அவர்களுக்கான அசைன்மெண்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதை செய்கிறாங்க. அது சில தொழிலில் சில நேரங்களில் நம்ம அதை செய்து தான் ஆகணும். அதற்கு மாறான ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விஜயை ஒரு உண்மையில்லாத செயற்கையாக விஜயனுடைய இந்த நடமாட்டத்தை அல்லது பரப்புரையை பெரிதா காட்டுறாங்க. நாகையில குப்பையை தேங்கி கிடக்கு, அப்புறம் மயிலாடுதுறையில இல்ல, அந்த திருவாரூர்ல எல்லாம் நீங்க சாலை வசதியே இல்ல, இன்னும் ஏராளமான குடிசைகள் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது 50 வருஷமா இந்த தம்பி தமிழ்நாட்டுல, இந்தியாவில இருந்துட்டு குடிசைகளை நான் பாக்குறேன், வியப்பா இருக்குன்னு சொல்றாரு. இந்த தம்பியும் குடிசையில பிறந்த தம்பி தான், ஏழை பையன் தான், அரசு மருத்துவமனையில் தான் பிறந்து இவ்வளவு பெரிய பணக்காரனை மாத்துறது இந்த திமுக ஆட்சி அல்லது திராவிட மாடல் அரசு அல்லது இந்த தமிழ் இன மொழி அரசியல் தான். அப்ப தமிழ்நாட்டுல ஒரு குடிசையில பிறந்த விஜய் இவ்வளவு பெரிய தனி விமானத்துல வர அளவுக்கு பணக்காரராகிறதுக்கான வாய்ப்பை தந்தது தமிழ்நாடு. அப்பொழுதெல்லாம் குடிசையில மக்கள் வாழ்வது குறித்து எந்த கவலையும் படாத விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் குடிசையை பாக்குறேன், எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, திருவாரூர் கருவாடா காயுது, இதெல்லாம் டயலாக் எழுதி கொடுத்து மக்கள்கிட்ட பேச வைக்கிறாங்க. அதெல்லாம் பிழையானது, தவறானது. நாட்டுல இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக, முதன்மையான அரசாக திமுக அரசு, அதிமுக அரசு, திராவிட மாடல் அரசு தான். இங்கு சாதி சமயங்களை கடந்து ஏழ்மையை, வறுமையை ஒழித்து மக்களை வளமான
பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்குவதற்கான ஒரே இடம் தமிழ்நாடு தான். ஒரே அரசு திராவிட மாடல் அரசு தான். அது அதிமுக, திமுக, அது யார் வேணாலும் இருக்கலாம். புரட்சி தலைவர் முத்தமிழர் கலைஞர், புரட்சி தலைவர் அம்மா, தளபதி ஸ்டாலின், எடப்பாடியார், யார் வேணாலும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் விஜய் வளர்றாரு. இப்போ நீ வேற இடத்துல இப்போ நீ பம்பாயில் இருந்தாலும் பாஜக ஆட்சி இருக்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் போய் யோகி ஆதித்யநாத் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஊர்வலத்தை விஜய் நடத்த முடியுமா? நடத்தவே முடியாது. பீகார்ல நிதிஷ் இருக்கிற இடத்துல நடத்த முடியுமா? நடத்த முடியாது. பாஜகக்காரன் உலகத்தில் இல்லாத வாயெல்லாம் பேசுறவன் பாஜக சேர்ந்த எல்லா மாநிலம், மாவட்டம், பெரிய ரவுடி, பெரிய நாங்க, பெரிய டானு, பெரிய எல்லாம் மொத்த தலைவரும் மோடி நம்ம விஜய் இந்த நடிகரை பார்த்தா எல்லாம் தெரிச்சு விழுந்து வர்றான். எல்லாம் எந்த கட்சியாவது வாயை திறக்கிறான? அரசியல் கட்சி நடத்துறவங்க யாராவது விஜய் பார்த்து, யாராவது விஜயனுடைய இந்த அத்துமீறல் குறித்து, இந்த போலியான பரப்புரைகள் குறித்து எந்த கண்டனம் யாரும் சொல்றதில்லை. இன்னும் சொல்ல போனா எங்க சீமான் ஓரளவுக்கு ஏதோ ஒரு நாள் வாழ்த்தி, ஒரு நாள் எதிர்த்து, ஓரளவுக்கு பேசி ஏதோ தப்பு பாவம். விடுதலை சிறுத்தைகளை கூட எங்க திருமா கூட ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய முடியாத ஒரு தடுமாறதை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வாக்கு, எதிர்கால அரசியல், எதிர்காலத்தில் நம்ம ஏதாவது தேர்தல் உறவு கொள்ளலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்க அதை அட்மிட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சித்தாந்தம் பேசுகிறாங்க, கொள்கை பேசுகிறாங்க. எந்த கொள்கையும் பேசாத ஒரு பையன் இப்படியெல்லாம் இந்த மக்களை வசீகரிக்கிறான், ஏமாத்துறான், மோசடி செய்கிறான். யாராவது இதை தடுத்து நிறுத்தலைன்னா எப்படி? இப்போ நீங்கள் நாம் தமிழர் எதிரியா காட்டுச்சு. இன்னைக்கு நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு எதிராக நிறுத்துறாங்க. அங்கே அவங்க அந்த தொண்டர்கள் ஒரு 1 லட்சம் பேரோ, 5 லட்சம் பேரோ, 30 லட்சம் வாக்குகளை அவர் தக்க வச்சுக்க முடியும். விஜய் எதிரியா காட்டிட்டார். பாஜக விஜய் ஆனா யாரும் இல்லை. ஏன்னா பாஜகவோட ஆள் தான் விஜய். அப்ப பாஜகவோட ஆள் விஜய்ங்கிற நிலையே அதிமுக பயந்து அது தப்பிச்சு ஓடிடுச்சு. அதுவும் ஒரு கைகட்டி வேடிக்கை பார்க்குது. பாஜகவோட ஆளு, ஒன்றிய அரசுடைய ஆளு இசட் பிரிவோட வர்றாரு, தனி விமானத்துல மோடியோட ஆளா விஜய் வர்றாருங்கிற உடனே திமுகவும் கைகட்டி வேடிக்கை பார்க்குது. அப்ப அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இந்த சாதாரண அப்பாவி மக்கள் மத்தியில செயற்கையா ஒரு தலைவனை மாவீரனை காட்டுனா மிக இலகுவா இந்த மக்கள் இரையாகி வாக்களிச்சுருவாங்க. அப்ப இந்த தம்பி ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டானா இந்த தம்பிக்கு அரசியல் தெரியாது, கோட்பாடு, சித்தாந்த, லட்சியம்னா என்னன்னே தெரியாது, எதுவும் தெரியாது. இவர் நீங்க ஏற்கனவே துவக்கத்தில் சொன்ன மாதிரி இவர் வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் தான். கேரவன்ல வருவாரு, இப்ப நாமக்கல்ல இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, அடுத்து கரூர்ல ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, 20 நிமிஷம் பேசிட்டு போனார்னா மறுபடியும் இந்த அடுத்த வாரம் தான் சனிக்கிழமை வருவாரு. அது வரைக்கும் எங்க இருக்காருன்னு எந்த உளவு பிரிவுக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த காட்டு கூட்டம் மக்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் வருகிறாருன்னு சொல்றான். இன்னும் கூடுதலா சொல்றான், மக்களையே சந்திக்காத முதலமைச்சர் ஸ்டாலினே அப்படின்னு இந்த தம்பி கேட்கிறான். ஒரு நிமிஷம் கூட ஊடகத்தை சந்திக்காம, ஒரு நிமிடம் கூட எங்கேயும் பொது இடத்துல மக்களோடு உரையாடாத, மக்களோட விடுங்க, தொண்டர்களோட உரையாடாத, தொண்டர்கள் கூட வச்சுட்டு விட்டுருக்கு, நிர்வாகிகளோட உரையாடாத. இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாரையாவது கூப்பிட்டு நீங்க விஜய் பார்த்திருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? தெரியாது. விஜயோட செல் நம்பராவது தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனாலும் எங்க விஜய் பெரிய மாமனிதன் பேசுறதுக்கு ஒரு 4 பேர் பாவம் நம்ம தம்பிகளே போயாக சேர்ந்திருக்காங்க. அப்ப நீங்க தொண்டர்களோடு தொடர்பு இல்லாத, மக்களோட நிர்வாகிகளோடு தொடர்பு இல்லாத, ஊடகத்தோடு தொடர்பு இல்லாத, தமிழ்நாட்டு மக்களோடு தொடர்பு இல்லாத, யாரோடும் தொடர்பு இல்லாமல் தலைமறைவாக இருக்கிற ஒரு விஜய் எப்பொழுதுதான் தோன்றுவார். தோன்றுகிற பொழுதே ஊடகங்கள் அவர் இப்ப இன்று படுக்கை இறங்கி சென்றார், உறங்குகிறார், காலையில் இத்தனை மணிக்கு எழுகிறார், பல் துவக்குகிறார், இதோ இப்ப இவர் உள்ளாடை அணிகிறார், இந்த மாதிரி மேலாடை அணிகிறார், வாகனம் ஸ்டார்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி லைவ் போடுறாரு. அப்ப ஊடகங்களும் இப்படி தர்மத்தை மறந்து ஒரு சாதாரண பிழைப்புவாத நடிகனை ஒரு மிகப்பெரிய நாட்டில் தியாகியை போல காட்டுற ஒரு போக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானது, அறிவு சமூகத்துக்கு எதிரானது. அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள் கருப்பா இருக்கிறவன், ஏழையா இருக்கிறவன் எல்லாம் என்ன செய்வான்னா, ஒரு ரொம்ப பெருசா காட்டினா போய் விழுந்துருவான். போய் ஏழையா, அதாவது நீங்க அத்திவரதரை முதல் அன்னைக்கு தூக்கிட்டு வரும்போது அத்திவரதற்கே பலம் இல்லை. எல்லா தொலைக்காட்சியிலும் அத்திவரதர் ஏதோ கதைகளை சொல்றாங்க. அது 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தோன்றுவார், அதை பார்த்தா இவ்வளவு கிடைக்கும்னு எல்லாம் லைவ் போட ஆரம்பிச்சாங்கல்ல. ஒரு டிவி போட்டா, 2 டிவி போட்டா, நாட்டில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சியும் போட்டா, முதல்ல 10,000 பேர் கலந்தா, 5,000 பேர் 50,000 பேரா மாறினா, 5 லட்சம் பேர்னா, 50 லட்சம்னா, 1 கோடினா, அப்புறம் கடைசியில நீண்ட வரிசையில் கலெக்டர்லாம் போய் அங்க IAS IPS எல்லாம் வரிசையில நின்று அடிபடுற அளவுக்கு ஆச்சு. அதே மாதிரி கும்பமேளாவை போட்டா, நீங்க இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கும்பமேளா, இது நீங்க கங்கை புனித நதி, இதுல நீராடுனா எல்லா துன்பமும் போகும்னு சொல்றான். எத்தனை வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்றான், எவ்வளவு துன்பம் போகும். அப்ப அந்த இடத்துல போய் எல்லாரும் அந்த கூட்டத்தை லைவ் போட்டுக்கிட்டே இருந்தான். அப்ப ஊடக வெளிச்சத்தை பார்த்துட்டு அப்பாவி மக்கள் போய் இரையாவாங்க. அப்படித்தான் விஜய் அந்த ஊடக வெளிச்சத்தை காட்டி அப்பாவி மக்களை விஜயின் பக்கம் ஈர்ப்பதற்கு திட்டமிட்ட சதி நடக்கிறது. ஆகவே இந்த சதியை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை நிராகரிக்க வேண்டும் என்று தனியரசு தொடர்ந்து நம்ம பரப்புரை நடத்துறோம். இதுல அறிவு சார்ந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், ஊடகவியலாளர்கள்,
பத்திரிகையாளர்கள் நம்ம எல்லாரும் வந்து இந்த உண்மைக்கு மாறான செயற்கையாக திட்டமிட்டு ஒரு 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 அரசியல் இயக்கத்தை நடத்த வந்திருக்கிற விஜயை நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது என்பதனால நம்ம வந்து இந்த கருத்தை ஒரு ஜனநாயக சக்தியா நாட்டின் மீது மக்களின் மீது இருக்கிற அக்கறையில தனி அரசு நம்ம இதை கண்டிப்பா சார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக மகிழ்ச்சி. தமிழகத்துக்கு வணக்கம்.